அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். மழை பொழிய வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ கேட்கிறோம். அதே மழை அளவுக்கு அதிகமாக பெய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதுவார்கள். மழை பெய்யும் சமயத்தில் கேட்கும் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தின்தானி மா துரத்தான், இரண்டு நேரத்தில் கேட்கும் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இந்த நிதா வ தஹ்தல் மதர், பாங்கும் இகாமத்திற்கும் நடுவில் கேட்கும் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். மழை பெய்யும் சமயத்தில் கேட்கும் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தில் கரும் மேகங்கள் சூழ்ந்து வானத்திலிருந்து ஒரு வேதனை வருவதை போன்று காட்சியளித்தால், அதாவது சில நேரத்தில் மேகங்கள் வழக்கத்திற்கு மாற்றமாக இருக்கும், அதை பார்ப்பதற்கே பயமாக இருக்கும். அது போன்ற சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு, என் தொழுகையில் இருந்தாலும் கூட அதை விட்டுவிட்டு வானத்தின் பக்கம் பார்த்து, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீஹா, யா அல்லாஹ் இதில் உள்ள தீங்கை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அது நீங்கும் வரை அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள். அவையெல்லாம் நீங்கி அல்லாஹ் மழையை பொழிய வைத்து விட்டால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திவிட்டு, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் இந்த மழையை பயனுள்ள மழையாக ஆக்குவாயாக என்று துஆ கேட்பார்கள். அதே மழை அளவுக்கு அதிகமாக கனமழையாக பெய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம அலல் ஆகாமி வத்திராபி வபுதூனில் அவ்தியதி வ மனாபித்தி ஷஜர், யா அல்லாஹ் இந்த மலையை எங்கள் மீது நீ பொழியச் செய்து விடாதே, இந்த மலையை எங்களை சுற்றியுள்ள மலை மேடுகளிலும் மலை குன்றுகளிலும் எங்கெல்லாம் மரங்கள் முளைக்கின்றதோ அந்த இடத்திலும் ஓடைகளிலும் கோட்டைகளிலும் இந்த மலையை நீ பொழியச் செய்வாயாக என்று துஆ கேட்பார்கள். அளவிற்கு அதிகமாக காற்று வீசும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், காற்றடித்தால் மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள், ஆனால் அதே காற்றடிக்கும் பொழுது உங்களுடைய முகம் அந்த காற்றை வெறுத்து ஏன் உங்களுடைய முகங்கள் எல்லாம் மாறிவிடுகிறது என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதே போன்றுதான் ஆதுடைய சமுதாயத்தினருக்கும் காற்று அனுப்பப்பட்டது, அவர்கள் ஃபலம்மா ஆரிதும் மும்திருனா, இந்த காற்று மழையைத்தான் கொண்டு வரும் என்று நினைத்தார்கள், ஆனால் அதே காற்றை வைத்து அல்லாஹ் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அல்லாஹ் அழித்து விட்டான் என்று கூறினார்கள். அதனால் அதிகமாக காற்றடிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி, யா அல்லாஹ் இதன் நன்மையையும் இது எந்த நன்மைக்காக அனுப்பப்பட்டதோ அந்த நன்மையை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். வஅஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி, யா அல்லாஹ் இதன் தீங்கையும் இது எந்த தீங்கிற்காக அனுப்பப்பட்டதோ அந்த தீங்கை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பார்கள். இடி மின்னலுடைய சப்தத்தை கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதுவார்கள். அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடி மின்னலுடைய சப்தத்தை கேட்டால் அவர்களுடைய பேச்சை நிறுத்திவிட்டு, சுப்ஹானல்லதி யுஸப்பிஹுர் ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி, நான் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துகின்றேன், இடியும் அவனை புகழ்ந்து பரிசுத்தப்படுத்துகின்றது, மலக்குமார்களும் அவனை பயந்து புகழ்கிறார்கள் என்ற துஆவை ஓதுவார்கள். மற்றொரு அறிவிப்பிலே அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹும்ம லா தக்துல்னா பிகதபிக வலா துஹ்லிக்னா பிஅதாபிக வஆஃபினா கப்ல ذلك, யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்தால் எங்களை நீ கொன்று விடாதே, உன்னுடைய வேதனையால் எங்களை நீ அழித்து விடாதே, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக என்று ஓதுவார்கள். மழை பெய்து முடிந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதுவார்கள். முதிர்னா பிஃபضலில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய கிருபையாலும் அவனுடைய கருணையாலும் மழை பெய்து முடித்திருக்கிறது என்று ஓதுவார்கள். இந்த அனைத்து துஆக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஆதாரமான துஆக்கள். இந்த அனைத்து துஆக்களையும் மனனம் செய்து இது போன்ற சந்தர்ப்பங்களில் இந்த துஆக்களை நாம் ஓதி அல்லாஹ்வுடைய உதவியையும் அல்லாஹ்வின் வேதனையை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வோம்.